சுஷனா சேத் ஒரு 39 வயசு இருக்கும். இவங்க வந்து பெங்களூர்ல இருக்க ஐடி செக்டர்ல ஒரு சிஓவா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பிரில்லியன்ட் லேடி. 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இவங்களும் இவங்க குழந்தையும் பெங்களூர்ல இருந்து கோவா போறாங்க ஜான் 6 அன்னைக்கு. பெங்களூர் டு கோவா போயிட்டு அங்க ஒரு லக்ஸூரியான ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க சாட்டர்டே சண்டே. மறுபடியும் மண்டே நைட்டு மிட் நைட்ல எனக்கு அர்ஜென்ட்டா கேப் வேணும், நான் இமீடியட்டா பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்றாங்க, ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. பட் அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நீங்க ஃபிளைட்ல போயிடலாமே, அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், 1.5 hours 2 hours நீங்க ரீச் ஆயிடலாம். பட் கேப் அப்படின்னும்போது ரொம்ப டிலே ஆகும், நியர்லி 12 to 14 hours ஆகுமே, அது ஒரு ஃபேரும் அதிகமாகுமே என்பது காசை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. பட் நான் இமீடியட்டா அர்ஜென்ட்டா எனக்கு கேப் வேணும், நான் இமீடியட்டா பெங்களூர் போகணும்னு கம்பல் பண்றாங்க. இருக்கு என்னடா இவ்வளோ அர்ஜென்ட்டா கிளம்பணுன்றாங்க, அதுவும் இவ்வளோ லாங்கு, கிட்டத்தட்ட 14 hours ஜேர்னி, எதுக்கு இவங்க கேப் தான் கேட்குறாங்க. சரி எனிவே கஸ்டமர் கேட்டால் நம்ம செய்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க 20,000 ஆகும் மினிமம். பட் ஆனால் இப்போ மிட் நைட்டாக இருக்கிறதால எனக்கு 30,000 வேணும்னு கேப் டிரைவர் டிமாண்ட் பண்ணுறாரு. அதுக்கும் இவங்க ஓகே சொல்கிறாங்க. ஸோ கேபும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, கேபும் வந்துடுச்சு. இங்கே இந்த லேடி வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் காரில் வைக்கும்போது சில லக்கேஜ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. என்னென்ன கேட்கும்போது இல்லை நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதான் வெயிட்டாக இருக்குன்றாங்க. சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க மூவ் ஆன் பண்ணும்போது அங்கே இருக்க ஹோட்டலில் இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, மேடம் உங்கள் கூட குழந்தை இருந்ததே எங்கே அந்த குழந்தைன்னு. இல்லை நான் தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுருக்கிறேன், நான் மட்டும்தான் இப்போ பெங்களூர் போகிறேன், அர்ஜென்ட்டாக போகணும், அதனால் நான் வந்து ரிலேஷன் வீட்டில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க. ஸோ வண்டியும் கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட் டே எப்பவுமே ஜென்ரலாக தெரியலையா, நம்ம செக் அவுட் பண்ண பிறகு ஹோட்டல்ஸில் அது ப்ரொசீஜர் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் டே இவங்க மிட் நைட்டில் பண்ணதால் அப்போ பண்ணாமல் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கே டவல் பெட்ஷீட்லலாம் வந்து பிளட் ஸ்ட்ரெயின் இருந்திருக்கு. ஸோ இந்த பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கும்போது இவங்களுக்கு பெரிய டவுட்டு. உடனே ரிசப்ஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கர். ரிசப்ஷனில் இருக்கவங்க இமீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலீஸும் அங்கே வருது. வந்து பார்த்தா பிளட் அதிகமாக இருக்குது பெட்ஷீட்டில் டவல்லாம். இவங்களுக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இவங்க யார், இவங்க ஏன் இங்கே வந்தாங்க, மறுபடியும் ஏன் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கம் லெட்ஸ் கோ டு த டாபிக். ஹாய் ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. சுஷனா சேத் இவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு ஐடி செக்டரோட சிஇஓ. வெரி பிரில்லியன்ட் லேடி, நிறைய படிச்சிருக்காங்க. கொல்கத்தா யூனிவர்சிட்டியில் பிளாஸ்மா பிசிக்ஸில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இவங்களோட லிஸ்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ படிச்சிருக்காங்க இவங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட்டான லேடி இல்லை, இவங்க ரொம்ப பிரில்லியண்டான லேடி, ரொம்ப படிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணா மிஷனில் சான்ஸ்கிரிட்ல பிஜி டிப்ளமா முடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பெட்மன் கிங்ஸில் படிச்சிருக்காங்க இவங்க. ஸோ இவ்வளோ படித்தவங்க, இந்த அளவுக்கு படித்தவங்க 2010 இவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. இவங்க கூட படித்தவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து வெங்கட்ராமன். அவரும் இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு பெரிய கன்சர்னில் AI டெவலப்பராக இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே நல்லா படித்தவங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலி. மேரேஜ் ஆகுது. ஆனால் 2020 குழந்தை பிறகுது, 19 or 20 சம்திங். அப்போ வந்து ஒரு பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு சில இஷ்யூஸால டிவோர்ஸும் ஆகுது. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்றாங்க. இதோ ஒரு 10 years இவங்க வந்து ஒரு வேற லெவலில் இருப்பாங்கன்ற அளவுக்குலாம் டாக் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான லேடி. ஸோ இதுதான் இவங்களோட பேக் ஸ்டோரி. ஸோ இப்போ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட இல்லை, அவங்க குழந்தைய அவங்களும் மட்டும்தான் இருக்காங்க. ஜான் 6 அன்னைக்கு பெங்களூர்ல ஒரு லக்ஸரியஸான ஹோட்டலில் செக்இன் பண்ணுறாங்க. சாட்டர்டே அன்னைக்கு செக்இன் பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டே மண்டே நைட்டு மிட் நைட்டில் இமீடியட்டாக ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கார் வேணும், நான் அர்ஜென்ட்டாக பெங்களூர் போகணும், எனக்கு கார் அரேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. அப்போது அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஏன் மேடம் நம்ம ஃப்ளைட்டில் போயிடலாமே, ஃப்ளைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும், வித்தின் 1 hour 1.5 hour நீங்கள் போயிடலாமே அப்படின்னும் போது, இல்லை இன்டென்ஷனாக அவங்க எனக்கு கார் தான் வேணும், கம்பல்சரி கார் வேணும், அது எவ்வளோ காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட் ஈவன் தோ கிளைண்ட் கேட்கும்போது நம்ம அரேஞ்ச் பண்ணி தானே தரணும்னு சொல்லிட்டு ஒரு கேபையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. கேப் வருது. கேப் வந்தப்போ அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா 20,000 கிட்ட ஆகும்ன்றாங்க. அப்புறமா இல்லை இது மிட் நைட்டாக இருக்கிறதால எனக்கு 30,000 வேணும் அப்படின்னும் போது சரி அதுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னமும் புரியல, என்னடா இது 20,000 இப்போ 30,000 ஓகே சொல்கிறாங்களே, என்னதான் விஷயம் அப்படின்னு தெரியலையேன்னு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இவங்களும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி எல்லாம் செக் அவுட் பண்ணும்போது லக்கேஜஸ் எல்லாம் காரில் வைக்கிறாங்க, டிரைவரும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும். அப்போது ஒரு லக்கேஜ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னன்னு கேட்கும்போது இல்லை பர்ச்சேஸ் அதிகமாக பண்ணியிருக்கேன், திங்ஸ் அதிகமாக இருக்கணும். சரி ஓகே, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே திங்ஸ் எல்லாம் எடுத்துமே காரில் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ கிளம்பும்போது அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, மேடம் உங்கள் கூட குழந்தை இருந்ததே, குழந்தை எங்கன்ட்டு.
இல்லை குழந்தைய தெரிஞ்சவங்க கிட்ட விட்டு வந்திருக்கிறேன், பிகாஸ் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போனோம், அதனால் குழந்தைய தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜென்ரலாக செக் அவுட் ஆனதுக்கப்புறமா ரூம்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது காமன். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது டவல்ஸில் பிளட் ஸ்டெயின் இருந்திருக்கு, பெட்ஷீட்ஸில் பிளட் ஸ்டெயின் இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிருக்கு. இமீடியட்டாக ரிசப்ஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரிசப்ஷனில் இன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்த பிறகு பார்க்கும்போது எல்லாமே பிளட்டாக இருக்குது. ஒன்றுமே புரியல. ஈவன் தோ கார் வந்து ஹோட்டல்லேருந்து தானே புக் பண்ணாங்க. ஸோ அந்த கேப் டிரைவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி போலீஸ் வந்து கேப் டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கே இருக்கீங்கன்ட்டு. இல்லை சார், ஆல்மோஸ்ட் நாங்கள் பெங்களூர் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னும்போது, சரி நீங்கள் அந்த லேடிகிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த லேடிகிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. ஃபோன் வாங்கினோடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னும்போது அவங்க கேட்குறாங்க, இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூமில் வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னும்போது, இல்லை எனக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம், ஐ மீன் பீரியட்ஸ் அப்படின்றாங்க. பட் இவங்களுக்கு இன்னமும் டவுட்டாக இருக்குது. சரி உங்கள் கூட குழந்தை இருந்ததே, அந்த குழந்தை எங்கே விட்டுருக்கீங்க, எங்கே அந்த குழந்தைன்னு கேட்கும்போது, இல்லை என்னோட ரிலேஷன் வீட்டில் விட்டுருக்கேன், நான் அர்ஜென்ட்டாக போகணும், அதனால் ரிலேஷன் வீட்டில் விட்டுருக்கேன் போது, சரி அந்த அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இவங்க அந்த அட்ரஸ் ஏதோ ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க. அந்த அட்ரஸில் போலீஸ் தேடி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு அட்ரஸே கிடையாது, அது ஃபேக்கான அட்ரஸ். ஸோ இமீடியட்டாக போலீஸ்க்கு வந்து டவுட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இமீடியட்டாக கேப் டிரைவருக்கு ஃபோன் அடிச்சு, இவங்களுக்கு புரியக்கூடாது இல்லையா, அதெல்லாம் அவங்க கொங்கினிலேயே பேசுகிறாங்க, கொங்கினி லாங்குவேஜ்லேயே பேசுகிறாங்க. கார் டிரைவர்கிட்ட நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் வந்து இந்த காரை விட்டு அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ், இங்கே இருக்க போலீஸ், கோவா போலீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க பெங்களூர் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே சித்திரதுர்கா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா போலீஸ் வந்து ஃபுல்லாக கார்லாம் செக் பண்ணுறாங்க. கார்லலாம் ஒன்றுமே கிடையாது. தென் லக்கேஜை செக் பண்ணுறாங்க. லக்கேஜஸை செக் பண்ணும்போது ஒரு லக்கேஜில் குழந்தை இருக்குது, 4 வயசு குழந்தை. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இது அப்படின்போது, இல்லை நான் ஓவர் டோஸ் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் என் குழந்தைக்கு நான் ஓவர் டோஸ் கொடுத்ததால என் குழந்தை இறந்துடுச்சு, அதனால தான் நானும் செத்துடலான்னு சொல்லிட்டு கையெல்லாம் கட் பண்ணிக்கினா அந்த பிளட்டு தான் அது அப்படின்னு அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போது இந்த குழந்தைய வந்து கொன்னது இவங்க தானா, இல்லை என்ன நடந்ததுன்றது இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குது. இவங்க ஹஸ்பண்ட் இந்தோனேஷியாவில் இருக்காங்க, வெங்கட்ராமன். அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவர் வந்துட்டுருக்கிறாரு. இந்த ஸ்டேஜில் தான் இப்போ இந்த கேஸ் இருக்குது. எவ்வளோ படிச்சிருந்து என்ன யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு குழந்தை உயிரோடு இருந்திருக்கணும், இல்லை. அதுவும் பெத்த தாய் இப்படி பண்ணுவாங்களான்றதும் ஒரு பக்கம் டவுட்டாக இருக்குது. பட் நிறைய நம்மளும் பார்க்குறோம், குழந்தைங்களுக்காக உயிரை கொடுக்குற தாயை கூட பார்த்துருக்கோம். பட் இவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும், இவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்சன், பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்காங்க, டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸோ இங்கே வந்து காமன் சென்ஸுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லையோன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு குழந்தை, பச்சை குழந்தை, ஒரு அம்மாவால் எப்படி கொல்ல மனசு வரும்? பட் இன்னும் இவங்க கொன்னாங்களா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அவங்கள 6 days ரிமாண்ட் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெட் அஸ் வெயிட் அண்ட் see என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்ட்டு. பட் இது உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். பட் நம்மலாம் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரலாம், எவ்வளோ எமோஷன்ஸ் வரலாம், கொஞ்சம் தள்ளி வச்சு யோசிச்சேன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள், இஷ்யூஸ் நடக்காதுன்றது என்னோடய ஒப்பீனியன். ஸோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை ஒரு 5 to 10 minutes ஒத்தி வச்சு காமாக இருந்து யோசிச்சு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் கேஸ் க்ளோஸ் ஆகலை, இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. இந்த மாதிரியான உடனுக்குடனே நடக்கிற அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.